ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஓஎஸ் வந்து விட்டுருக்குறாங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ இதை பற்றி எனக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா. ஸோ அதான் நீங்கள் இப்போ எக்ஸ்பர்ட்டியாக இருந்தாங்களோ சொல்லுவாங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். விண்டோஸ் 10X அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் புது ஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் உங்களுடைய பிசியில் லேப்டாப்லேயே அப்படியே டவுன்லோட் பண்ணி கூட ஒரு ஓஎஸ் வந்து இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எமுலேட்டர் மாதிரி தான் இருந்தது. அதாவது விர்ச்சுவல் மிஷின் இந்த மாதிரி போது தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்கே வந்து இந்த விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா. ஸோ இதுலேயே இந்த விண்டோஸ் 10X வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இதான் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதோட சில பல வீடியோஸ் யூடியூப்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து ரியாக்ஷன் தான் நமக்கு தரப்போகிறோம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானே இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம். ஆனால் நெட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நெட் இருக்குது, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். ஏன்னா விஎம்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஓட வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தேவை. என்னென்னா ப்ராசஸர் இப்போதைக்கும் 64 பிட்டு சிபி 4 கோர்ஸ் நம்மகிட்ட இருக்கப்போ 2 கோர் தான். ஆனால் 4 கோர் லைஃப் த்ரெட்டிங்கில் வந்துடும். ஆனால் இங்கே வந்து சரி அதே 4 த்ரெட்டாக நினச்சி கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் என்னன்னா நாங்கள் வந்து இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டாக பண்ணிகிட்டே இருக்கிறேன் இல்லையா. ஸோ அதுவும் பேக்ரவுண்ட் டாஸ்க்கும் எடுத்துக்கும். அதனால் நம்மளை வந்து டவுன்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல நினச்சேன். ஸோ இங்கே வந்து 4 கோர் வந்து இருக்கும். ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா 2 கோர் தாங்க என் சிஸ்டமில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மினிமம் 8 GB ரேமு, மினிமம் 8 GB ரேமு. ஆனால் என்கிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு. காமிக்கிறேன் பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும். 6 GB ரேம் தான் இருக்குது என்கிட்ட. ஆனால் இங்கே மினிமமே 8 GB 14 GB ரெக்கமெண்டட். 4 GB ரேம் வில் பி டேக்கன் பை எமுலேட்டர். நீங்கள் அந்த ஓஎஸ் மூலிமா எடுக்கும்போது 4 GB ரேம் வந்து எடுத்துக்குமா. ஸ்டோரேஜ் பற்றிக்கும் 15 GB ஃப்ரீ டிஸ்க் ஸ்பேஸ் வேணுமா. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்டி ரெக்கமெண்டட். நம்மகிட்ட வந்து எஸ்எஸ்டி இருக்குது. ஆனால் இந்த மற்ற விஷயங்கள்லாம் இல்லையே. ஜிபி பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட எக்ஸ்டர்னல் ஜிபி வந்து கிடையாது, அதே இன்டர்நெட் ஜிபி தான். ஸோ என்னுடைய பிசி ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிறனால என்னால் டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் பண்ணி ஸ்மூத்தாக யூஸ் பண்ண முடியாது, ஸ்டேபிளாக யூஸ் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து ஆகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விண்டோஸ் 10X எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணோன்னா நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்டோடைய இன்சைடர் ப்ரோக்ராம் வந்து இருக்குமா, அதை வந்து சேர்ந்து ஈஸி தான் அப்படின்னு சொல்லுறாங்க. நான் வந்து அதுலேயும் சொல்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நான் வந்து டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டேன். அதனால ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படிங்கிற ஒரு சேனல் இப்போ தான் எல்எம்ஜியோடைய ஒரு சப் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஓடாக்கலாம். How long has it been since Windows 10 launched? It's been like நான் வந்து உங்ககிட்ட இன்னும் சொல்ல மாட்டேன். இந்த ரிவ்யூக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தலையை கூட்டிட்டு வந்துட்டேன். லூமியா 730. ஆனால் இவர்கிட்ட வந்து இப்போ 6% தான் சார்ஜ் இருக்குது. ஏன்னா இவர் வந்து எங்கே காமிப்பேன்னா, நான் வந்து இங்கே விண்டோஸ் 10Xக்கும் என்னுடைய இந்த விண்டோஸ் 10க்கும் இந்த ஃபோனுக்கும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து நேற்று கொஞ்சம் வீடியோலாம் பார்த்தேன். ஃபோன் வாய்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. விண்டோஸ் ஃபோனுக்குலாம் கொண்டு வந்தாங்க, அந்த வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் ஒரு சின்ன விஷயம், இவர் கூட எனக்கு வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே. How long has it been since Windows 10 launched? It's been like 5 years almost. I feel old. But now there's a replacement, kind of. It's weird. It's Windows 10X or 1010. I don't know what to call it, to be honest. But it's a companion to Windows 10 devices that happen to have dual screens. So like foldable. So இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, விண்டோஸ் 10 வந்து 5 வருஷம் ஆச்சு இல்லையா, ரொம்ப பழசிடுச்சு. அதனால இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்னொரு விஷயம், இந்த விண்டோஸ் 10Xங்கிறது வந்து 2 ஸ்க்ரீன் பண்ண ஒரு ஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம். டியூல் ஸ்க்ரீன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்துருக்குறாங்க. That they've had for, 5 years. They had to come up with something that's a little bit more mobile device friendly. You might have remembered Windows RT back in the day. Maybe you don't. It wasn't very popular. But basically, it was a version of Windows that was specifically tailor-made to run on low-power hardware that is very mobile. This is actually surprisingly similar. As a kind of a first... இங்கே விஷயம் பாருங்களேன். ஒரு மேக்புக் வந்து வச்சிருக்கிறாரு. மேக்புக் யாரா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேக்புக் வந்து வச்சிருக்கிறாரு. என்னன்னா அதில் விண்டோஸ் 10 ஓட இருக்கிறாரு. அப்படியே இல்லை விண்டோஸ் 10X. சூப்பர் தாள. இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். என்ன இது எப்படின்னா விண்டோஸ்ன்னு பேர் வச்சிட்டீங்க, நல்லா 2 விண்டோவில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறீங்களா? எனக்கு புரியல. இன்னாலும் இது எமுலேட்டரில் வச்சுக்கிறாங்க போல். இந்த ஸ்டார்ட் மெனுவை பாருங்களேன். இப்போ வந்து ஏன் ஸ்டார்ட் மெனு வந்து அடிக்கிறேன். இதுவா இல்லை பார்ப்போம்.
Look at that. It's not like your traditional start menu. It doesn't have tiles. It doesn't have, live updating anything. It doesn't even have a list of anything. This is a lot more like what you would find on like an Android app drawer. This looks... அதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா பாருங்களேன், ஆக்சுவலி இதில் இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும். அதை வந்து நான் எடுத்துட்டேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது. பார்ப்போம். It's like our task view. We don't have anything open right now. And as you can see, there's another bar down here, which is for the other screen. But there's also this down here. This is the new... குயிக் ஆக்சஸ் போல இல்லை நோட்டிஃபிகேஷன் இருக்குமே, அதே தாங்க. எக்ஸ்பர்ட் அதே தான் இங்கே இருக்குது. அதே ஆக்ஷன் சென்டர். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே. Access to all these toggles here, like your volume, your brightness, and one thing you might notice here is rotation lock. This is meant for mobile devices that are going to be held in your hand, and you can rotate it any way you... Hey, அதுதான் இங்க இருக்குது ரொட்டேஷன். அதுதான் இருக்கு. Would you look at that? They come up just fine. So now it's in landscape, or portrait of two land. Landscape வச்சுக்கலாம். ஏன்னா திரும்ப மானிட்டரை இப்படி ஆக்குறதுக்கு பதிலாக இப்படி ஆக்க போகிறோம். Right clicking on the desktop just gives us a change your background thing. விண்டோஸ் கிளாசிக் விண்டோஸே இல்லையா வால்பேப்பரில்? ஆடா செட்டிங்ஸ் எப்படி இருக்குது? ஃபோனை கொண்டு வந்து போகிறாங்க போல இது. Where we can also open up the settings for that. இங்கே இருக்கிற செட்டிங்ஸ் பற்றி தான் இருக்குது. வர அதே மாதிரி தான் நான் வந்து இங்கே பிளாக் தீம் போட்டு விட்டேன். இங்கே அது பர்சனலைசேஷன் தான். அதே மாதிரி தாங்க இருக்குது. என்ன இங்கே நான் டார்க் மோட் வச்சுக்கிறேன், வந்து ஒயிட் வந்துருக்குது. There are rumors that Microsoft is looking to do something similar to the dynamic wallpapers that macOS is using, but I don't see it on here right now. நான் மேக் யூசர் கிடையாது, ஆனால் எனக்கு டைனமிக் வால்பேப்பர்னு என்னன்னு தெரில. தெரிஞ்ச கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கற்றுக்கிறேன். Here we got Microsoft Edge, Mail, Calendar, Photos, Microsoft Store, File Explorer, all the stuff that you would normally expect, but they operate slightly differently. Let's open up File Explorer. That's pretty different. என்னது இது? நிமிஷம், நான் இங்கே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா இருக்குதா? ஒன்றுமே இல்லை. இது நல்லா இருக்குதா? இல்லைன்னா ஃபோனில் இதே மாதிரி தாங்க இருக்குது. ஒரே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா இருக்குதா? ஆக்சுவலி சொன்னால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன ஃபோனுக்கு பண்ணுறதை இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களா? இது வந்து எப்படி தெரியுமா அங்கே இருக்குது? விண்டோஸ் 7 ஸ்டார்ட் பண்ண கொண்டு வந்தாங்க. விண்டோஸ் 8 அதை தூக்கிட்டாங்க. விண்டோஸ் 10 மறுபடியும் போட்டாங்க. இப்போ இதோட சேர்த்து நம்ம எப்பயுமே ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் தூக்க போகிறாங்க. ப்ளீஸ் அது மட்டும் பண்ணிடாதீங்க. இப்படியே தான் இருக்கட்டுமே. என்ன அதுக்கு நல்லா தானே இருக்குது. அது என்ன குறைச்சல் ப்ளீஸ். We have are these 5 folders here: downloads, documents, pictures, music, and videos. But there's nothing else. அதில் ஹார்ட் டிஸ்க் கூட காமிக்கலாங்க. ஹார்ட் டிஸ்கில் அவரோட ஹார்ட் டிஸ்க் அந்த ஹார்ட் டிஸ்க்கு பார்ட்டிஷன் கூட காமிக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல எனக்கு. Can't go to the C drive. I don't think I can even go to any network places. One thing you might not have noticed is that this is full screen. It's taking up an entire screen. Now, if I tried to, say, move it, it'll just go back to full screen. If I move it to the other one, it'll take up that full screen. And if I move... ரெண்டு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது தனித்தனி அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். ஆனால் ரெண்டு ஸ்க்ரீன்லையுமே ஒரே அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது அது வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக பாருங்களேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா வைக்கணும். In between, it'll take up both screens all at once. But you can't have a window. You'd be able to use Windows. So maybe let them know what you think if you decide to download this for yourself. It does require Windows 10 Pro to try out this preview. ஆமாங்க, அது சொல்ல மாட்டேன். Windows 10 Pro உங்களுக்கு வேணும். ஹோம் இல்லை எஜுகேஷன் ஆப்ஷனுக்குலாம் இருக்குது. ஹோமு அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. ஸோ அது வந்து நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து Windows 10 Pro வந்து வேணும். என்கிட்ட Windows 10 Pro கூட தான் இருக்குது. ஆனால் நான் வீடியோடைய ஆரம்பத்தில் சொன்ன காரணத்தினால என்னால் உங்களுக்கு வந்து தனியாக டெவலப் பண்ணி காமிக்க முடியல. Some apps don't actually have a proper title bar. It seems like something you'd be able to drag, but not so much. Yeah, there we go. Let's fully maximize the calculator. Yeah, that's... கால்குலேட்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க. இந்த சைடு எல்லாமே இப்படி நம்புறான். இந்த சைடு 963 3 டேபிள் சொல்லி தரீங்களா? Let's fire up Edge and, I don't know, download a file. Let's download a program. You'll be ready to browse in 3 easy... எனக்கு இந்த எஜ் தான் பிடிச்சிருக்கு. நான் எவ்வளோ நேரமாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் இல்லையா, ஒரு 4 நிமிஷம் பார்த்துட்டு இருப்பேன் போல். எனக்கு டவுட்டு, டிஷ் பிசியில் அமைக்க விட்டுறாங்க போச்சு. இங்கே புதுசாக விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓகே, அது வந்து இருக்காது. நீங்களாம் தான் தனியாக போய்ட்டு எடுத்துக்கணும். ஆனால் ஒரு அதே தூக்கிட்டாங்களோ? ஆமாங்க, இப்போது இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் 2 பிரித்து வச்சுருங்களா, சிடி அந்த மாதிரி. அது வந்து இல்லாத பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மேக்வாய்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா
இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 10xலேருந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவோம். Much like Microsoft is going to really push the Microsoft Store here, which means we might see a Mac-like, gatekeeper, trusted applications type thing, where the Windows Store becomes the preferred way to install. ஆமாங்க, இப்போ இவர் சொல்கிறது எப்படின்னா, எப்படி ஆண்ட்ராய்ட்னா ப்ளே ஸ்டோரு, ஆப்பிள்னா ஆப் ஸ்டோரு, அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட ஸ்டோரை வந்து புஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களால் மற்ற சோர்ஸ்லேருந்து பண்ணுறது வந்து மைக்ரோசாஃப்ட் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. How much of your freedom to use your computer do you want to give up? Where we have this device thing here. We don't really have a file manager per se, but it looks like a shift back to Windows 8 almost. Where we have இதே மாதிரி தான் இருக்கும் இந்த விண்டோஸ் ஃபோன்லையும். இது எப்படி இருக்குதுன்னா, விண்டோஸ் ஃபோனோடைய அந்த ஓஎஸ் இருக்குது இல்லையா, அதை அப்படியே தூக்கி பிசிக்கு போட்ட மாதிரி. இது எங்கடா இது ஸ்டோரேஜ் இதே மாதிரி பாருங்க, ஃபோன் மாதிரி இதுங்க பாருங்க. CPU usage. I don't know. It seems like they already know the direction they want to go with this. Like, remember the charms bar, for example? That's kind of what this is. If you swipe up from the bottom with a touch gesture, that comes up, and if you look at it, it looks a lot like the charms bar used to. Actually, இதில் சிலரும் அந்த மாதிரி தாங்க வரும். நீங்கள் இந்த நேவிகேஷன் பார் இருக்குது இல்லையா, இது வரணும்னா சிலரும் அங்கங்கே தூக்குற மாதிரி இருக்கும். It just is. And maybe that's enough. If you like this video, and if you want to see more... ஓகேங்க, இப்போதைக்கு எனக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, விண்டோஸ் 10 சிம்பிளிஃபைடு வெர்ஷனு 2 டிஸ்பிளேலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி, ஆனால் விண்டோஸ் ஃபோனில் வர மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஓகேங்க, இதாங்க நான் சின்ன ரியாக்ஷன் எதுவுமே தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, கமெண்ட்ரி தானே இல்லையா? ஸோ ஓகேங்க, இந்த மாதிரி இனிமேல் ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மன்னிச்சிருங்க, நானே இதை டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியல, ஆனால் என்னோட நிலைமை புரிஞ்சுக்கோங்க. சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு பத்தலை. ஸோயா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம கீழே இருக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்டிங்கன்னா நான் அந்த பர்சனல் டவுன்லோட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட 2 டிஸ்பிளே இருந்தாலும் நான் வந்து இதை பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒன்றும் அவ்வளோ ப்ரொடக்டிவ்லாம் வந்து இல்லை. விண்டோஸ் ஃபோனை பீஸில் யூஸ் பண்ண அப்படி இருக்கும். அதான் விண்டோஸ் 10X ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். அதே சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா, இது விட்டால் எப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன் நாங்களோ 10 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.